ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாறை மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை எப்படி நல்லா டேஸ்டியாக ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி கடையிலேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஃப்ரைக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க. எல்லாம் ஈவனாகவே ஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலா போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் ஃப்ரை மசாலாவை நல்லா தடவிக்கலாம். மீனுக்கு 2 சைடும் தடவிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மசாலா அப்போ தான் நல்லா பிடிக்கும். ஒரு சைடு தடவிட்டு இன்னொரு சைடும் தடவிக்கலாம். அப்புறம் சைடில் அந்த தொலி இருக்கும்ல, அந்த சைடும் நல்லா தடவிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பீஸ்லேயும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சாச்சு. இதை நீ ஒரு 1/2 hour நம்ம நல்லா மேரினேட் பண்ண வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனை வச்சுட்டு நல்லா ஃப்ரையிங் பேன் சூடானதும் நிறைய தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கோங்க. அப்போ தான் அடியில் மீன் ஒட்டாது. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம பிரட்டி வச்சுருக்க மீனை ஒவ்வொன்றா அதில் எடுத்து அடுக்கிடலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மீன்லேருந்து நெய் வெளில வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயோடையே ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு சைடு வெந்ததும் அடுத்த சைடு மறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ மீன் நல்லா வெந்துச்சு. நம்ம எடுத்து ஒரு டிஷ்ஷில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.